சிவஜோதி மோன சித்தர் ஆசிரமம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாத பெருமான் ஆலய திருக்குட நள்ளீராட்டு பெருவிழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான்பிள்ளை பெற்றால் செத்தவரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீலா ஸ்ரீ சிவஜோதி மோன சித்தர் ஆசிரமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாத பெருமாள் ஆலய திருக்குடை நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீலா ஸ்ரீ சிவஜோதி மோன சித்தர் அவர்களின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக பெருவிழாவில் மே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கோபூஜை, திருவிளக்கு வழிபாடு, கணபதி ஹோமம், திருமுறை பாராயணம், விபூதி பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நிலதேவ வழிபாடு, மண் எடுத்தல், காப்பு கட்டுதல், லக்ஷ்மி ஹோமம், விபூதி பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு முதல் கால வேள்வி பூஜை நடைபெற்றது. ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருப்பள்ளி எழுச்சி, திருவிளக்கு வழிபாடு, திருமுறை பாராயணம், 2ஆம் கால பூஜையும் அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு 3ஆம் கால வேள்வி பூஜையும் நடைபெற்றது. ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு பரிவார தெய்வங்களுக்கு திருக்குட நள்ளீராட்டு 4ஆம் கால வேள்வி பூஜையும், காலை 8 மணிக்கு நாடி சந்தனம் கலசம் புறப்பாடும் நடைபெற்றது. காலை 9 மணி அளவில் விமான கலச புறப்பாடும், காலை 10 மணி அளவில் அருள்மிகு சொக்கநாத பெருமாள் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு திருக்குட நள்ளீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீலா ஸ்ரீ சிவஜோதி மோன சித்தர் அவர்களின் திருக்கரங்களால் கோவில் கோபுர கலசத்திலும் உயரமான சிவன் சிலையிலும் புனித கலச நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சென்னை, பாண்டி, வேலூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும், செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் அவர்களும், செஞ்சி பேரூராட்சி தலைவர் முத்தியார் அலி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிவஜோதி மோன சித்தர் ஆசிரமத்தில் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 3 நாட்களும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சுவாமி தரிசனம் செய்த அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ சிவஜோதி மோன சித்தர் ஆசீர்வாதம் வழங்கினார்.